पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாக்கிய பாஷ்யத்துல 3வது கண்டத்துக்கான அவதாரிக்கா சம்பந்த பாஷ்யம் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 499 பேஜ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃப் பார்த்துருக்கோம். அந்த 499 பேஜ்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா லீடு பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா சர்வஜனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசித்திர லோகம் மனுஷங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு 7 லோகங்கள்லையும் விதவிதமான ஜீவர்கள் இருக்காங்க. அந்த ஜீவர்களுக்கு உபபோகம் பண்ணக்கூடிய வஸ்துக்கள் விதவிதமா இருக்கு. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விதவிதமான போகங்கள், போக சாதனங்கள். அது மட்டும் இல்லாம ஸ்தானங்கள், ஒவ்வொருத்தர் வசிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா விசித்திரமான இடங்கள். அப்போ ஸ்தானம், அதுக்கப்புறம் சாதனம், இதோட சம்பந்தமா இருக்கிற விஷயங்கள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமா இருக்கு. தேச கால நிமித்தம் இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன் பார்த்தீங்கன்னா பிராப்தி ஆயிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியவரா யார் இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் அறிந்த சர்வஜரா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுமானம் பண்றோம். பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு வீட்டை பார்க்குறோம், ஒரு மாளிகையை பார்க்குறோம். ஒரு வீட்டையோ ஒரு மாளிகையோ ஒரு கட்டிலையோ எதையாவது நம்ம ஒரு பெட்டையோ எதையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த வஸ்துக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் செய்தவர் இருக்கணும், கர்த்தா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு கிரியேஷனா காரியமா இருந்தாலும் அந்த காரியத்திற்கு ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு அனுமானம் செய்கின்றோம். இதுதான் நேற்று பாட்டத்துல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா பூர்வ மீமாம்சகர்கள் அப்படின்ற பாட்டம் அவங்கள பத்தின கண்டனம் ஆரம்பிக்குது. பேஜ் நம்பர் 500 பேஜ் நம்பர் 500ல ஆரம்பிக்குது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூர்வ மீமாம்சகர்கள் நம்ம கண்டனம் இன்னைக்கு காலையில கூட 2வது சாப்டர்ல பண்ணியிருக்கோம்ல,
யாமிமாம் புஷ்பிதாம் வாசாம் பிரபதந்தி விபஸ்திதக வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதிவாதின வரிசையா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கண்டனம் பண்ணியிருந்தார் ஸ்லோகங்கள்ல. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ மீமாம்சைகளை நம்ம ஏன் கண்டனம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ மீமாம்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்றது இல்லை. மெயின் ப்ராப்ளம் அதுதான். ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா கர்மபல தாத்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உலகத்துக்கு எல்லாம் காரணகர்த்தா வந்து அவர் தான் நம்ம சொல்றோம். ஆனா இவங்க பூர்வ பட்சிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவனை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகுதிக்கான ஒரு தேவத்தை மாதிரி வச்சுக்கிறாங்க. விஷ்ணுவையும் இந்திரன், வாயு, இது மாதிரி அக்னி, இது மாதிரி ஹவிஸ் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவத்தையாக தான் வச்சுக்கிறாங்களுடைய சர்வேஸ்வரனா வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனையோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றது இல்லை. அவங்க நீங்க தக்ஷ யஜ்யம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஒன்று ஃபேமஸாக ஹரித்வார்ல பார்த்துருக்கோம். தக்ஷ யஜ்யம் நடந்த இடம் ஹரித்வார்ல இருக்கு. அங்கே நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும். தக்ஷ பிரஜாபதி என்ன பண்ணினார் அப்படின்னா சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா அவமரியாதை பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, ருத்ர அவதாரம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு உதச்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணினார் அப்படின்றத பார்க்குறோம். இந்த தக்ஷ பிரஜாபதி வந்து ஆதி காலத்துல இருந்தவர். அதே மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பூர்வ மீமாம்சகர்களுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கு. நீங்க எங்கேயாவது பூர்வ மீமாம்சகர்கள் வைதிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கே வரமாட்டாங்க. ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வரமாட்டாங்க. ஏதாவது கர்மா இருக்கு, வேத பாராயணம் இருக்கு, வாங்க அப்படின்னா வந்துருவாங்க. இப்போ நான் பெரிய கோயிலில் பார்க்குறேன், அண்ணாமலையாரோட கோயிலில் பார்ப்பேன், ஒரு வைதிகர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தா மட்டும் வேத பாராயணம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்தா சம்பாவனா கொடுத்தா மட்டும்தான் கோயிலுக்குள்ளாரே வருவாங்க. பொதுவாக வந்து வைதிகர்களை கோயிலுக்குள்ளாரையே பார்க்க முடியாது. ஒரு ஜாப் இருந்தால் மட்டும்தான் வருவாங்களுடைய நம்மள மாதிரி பக்தி பண்ணுறதுக்காக ஈஸ்வரனை தரிசனம் பண்ணணும், ஈஸ்வரனை பக்தி பண்ணணும் அப்படின்னு அவங்க வரவே மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மனசுக்குள்ளாரையே ஆழ்ந்து பதிஞ்சு போயிருக்கு. என்ன பதிஞ்சு போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமமே பலன் கொடுக்கும். இதான் கான்செப்ட். கருமமே பலன் கொடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்வரன் ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கொண்டுட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுத்துரும். அப்போ வந்து எதுக்கு கல்பனா பண்ணணும்? ஈஸ்வரனை யாரும் பார்க்கல, பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சரி இருக்காருன்னு ஒத்துக்கலாம். அப்ப ஈஸ்வரன் ஒரு ஆளை நம்ம பார்க்கவே இல்லை. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகத்துல பார்க்குறோம், ஒரு கர்மா பண்றோம், ஒரு கர்மா பலன் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக கல்பனா பண்ணணும் ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தரை? தேவையில்லாம கல்பனா பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்களோட வாதம். அப்ப வைதிகத்திலேயே அதே மாதிரி தான். லௌகிகத்துல எடுத்துக்கிட்டீங்களா என்ன எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வ மீமாம்சகரோட சித்தாந்தத்தை தான் எடுத்துக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற ஆல்மோஸ்ட் பெர்சன் என்ன பண்றாங்க, நான் படிச்சேன், நான் வேலை பண்ணினேன், நான் சம்பாதிச்சேன், நான் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டேன், நான் பண்றதுக்கான கர்மத்துக்கு பலன் தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு ஒவ்வொரு பர்சனும் நினைக்கிறோமா? நம்ம இப்ப பாடத்துல உட்கார்ந்துருக்க நம்மளும் என்ன நினைக்கிறோம்? ஈஸ்வரன் கொடுத்தாருன்னு நினைக்கிறோமா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே சம்பாதிச்சோம்னு நினைக்கிறோமா? நம்ம படித்தோம், நம்ம வேலைக்கு போகணும், நம்ம சம்பாதிச்சோம், நம்ம ஒரு கர்மா பண்றோம், அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கிறோம். இதனை கர்மா பண்றோம், கர்மத்துக்கோட பலன் வந்து நமக்கு கிடைச்சிருது. எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் ரியாக்ஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, எந்த மாதிரி கர்மம் யதா கர்ம ததா பலன், எந்த கர்மம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பப்ளிக்கு இதே வாதம் தான். பூர்வ மீமாம்சகர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே வாதம் தான். கர்மமே பலன் கொடுக்கும் அப்படி சொல்லுங்க. வேத பூர்வம்னா இல்லை, ரெண்டு வேற வேறலாம். பூர்வ மீமாம்சகர்களுக்கு அர்த்தமே வேத பூர்வத்தை ஃபாலோ பண்றவங்க பேர் தான் பூர்வ மீமாம்சகர். உத்தர மீமாம்சகர்கள்ன்றது வேதாந்திகள், உபனிஷத் அவளுக்கு இல்லை. இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சும்மா ஒரு தேவதை மாதிரி, அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா கர்ம பல தாத்தான்னு அவரை நிரூபணம் பண்ண போறோம். இப்ப வந்து என்ன போகுது அப்படின்னா இந்த பிரகரணத்துல ஈஸ்வரன் கர்ம பலனை கொடுப்பவர், இதான் அனுமானம். ஈஸ்வரன் நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் பார்க்கவே இல்லை. அப்ப பார்க்காத விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அனுமானம் பண்ணணும். அனுமானம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எவிடன்ஸ் வேணும்னு நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. நிறைய எவிடன்ஸ் இருந்தாதான் அனுமானம் ஈஸியா சம்பவிக்கும். அப்போ ஈஸியா நிச்சயம் பண்றதுக்கு வந்து சாலிடான ஒரு ஹேத்துக்கள் இருக்கணும். அந்த ஹேத்துக்களை வச்சுக்கிட்டு தான் இந்த ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நல்லா வந்து அனுமானம் செய்ய முடியும். ஸ்ட்ராங்கா கன்விக்ஷனுக்கு நம்ம வர முடியும். அதுக்காக இப்ப பூர்வ மீமாம்சகர்கள் யாரு அப்படின்னா வேதத்தோட பூர்வ பாகத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணக்கூடிய ரிச்சுவலிஸ்டிக். அவங்க தான் நம்ம வந்து
வெறும் ரிச்சுவலை மட்டும் பண்றவங்க, சடங்குகளை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, வேத பாடசாலையில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த கேட்டகரியில தான் இருக்காங்க. ஏதோ தப்பி தவறி வந்து பாத்தீங்கன்னா வேத பாடசாலையில படிச்சவங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்திமானா இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் பண்றவங்க எல்லாம், கர்மகாண்டிகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈஸ்வரனை வந்து உள்ளுக்குள்ளார ஸ்வீகாரம் பண்ணிக்கவே மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லௌகிகமா எப்படி இருக்கோம், லௌகிக மக்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தனை தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாரும் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இங்க பக்தர்கள் ரொம்ப கம்மி. பக்தரை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்ம கர்மா பண்ணணும், நம்ம பலன் எடுக்கிறோம், நம்ம பண்ற கர்மா தான் நமக்கு பலன் கொடுக்குது. அப்போ ஒரு கர்மா பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஈத்திஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு ஈஸ்வரனை கொண்டு வரீங்க, எதுக்கு ஈஸ்வரனை கொண்டு வரீங்க? ஈஸ்வரனை கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. நம்ம படிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வேலை பண்றோம், நம்ம பலனை அடைகிறோம். அதே மாதிரி வைதிகர்களும் சொல்றாங்க, நம்ம ஒரு கர்மா பண்றோம், ஒரு ஹோமம் பண்றோம், சோமேன யஜேத சொர்க்க காமக, சோம யாகத்தை பண்ணுனா அந்த யாகம்ன்ற கர்மமே வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தோட பலனை கொடுத்து விடும். ஒரு கர்மமே பலனை கொடுத்து விடும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சித்தாந்தம். இதை வந்து பிரேக் பண்றதுக்காக ஆச்சாரியார் இந்த பேராகிராஃப் எழுதுறார். பேஜ் நம்பர் 500 ஆரம்பிக்குது. கர்மன ஏவ இதிச்சே, பூர்வ மீமாம்சாக்காரன் கேள்வி கேட்கிறான். அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சர்களோட அவன் கேள்வி கேட்கிறான், கர்மாவே வந்து பலன் கொடுத்துரும், இந்த ஜெகத்துக்கு கிரியேஷன் பண்ணது யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மாவே கிரியேஷன் பண்ணது. நம்மளோட கர்மாக்கள் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோடது எல்லாம் பண்ணது கர்மா இருக்கு, முந்தின ஜென்மங்கள்ல பண்ண அநேக ஜென்மங்கள்ல பண்ண கர்மா இருக்கு. இந்த கர்மாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் பண்ணிடும். இந்த கிரியேஷனை பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு கர்மாவுக்கு ஏத்த மாதிரி கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா கர்மாவே கொடுக்கும். கர்மனக ஏவ இது சேர்த்து, கர்மமே பலனை கொடுக்கும் என்றால் பரதந்திரஸ்ய நிமித்தமாத்திரத்வாத். பரதந்திரஸ்ய அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தாந்தி உடனே வந்து பாத்தீங்கன்னா மறுக்கிறார். இல்லப்பா, இல்ல, அது ஒரே ஒரு லைன் மட்டும் சித்தாந்தி வந்துருது. சித்தாந்தி ஃபுல்லா எழுதுறார். என்ன எழுதுறார்? இல்ல, இந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா பரதந்திரத்வாத், பரதந்திரஸ்ய நிமித்த மாத்திரத்வாத். கர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றோமே, இந்த கர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா பரதந்திரம். பரதந்திரம்னு என்ன அர்த்தம்? எப்பவுமே நம்ம சொல்லுவோம், கர்மா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாக்கு அதீனம். ஒரு சாதாரண லாஜிக், நான் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், வேற ஒரு கர்மத்தை பண்ணலாம். கர்த்தா சுதந்திரஹா, கர்த்தா எப்பவுமே சுதந்திரமானவன், ஒரு செயலை செய்யக்கூடிய கர்த்தா சுதந்திரமானவன். ஆனா கர்மம் சுதந்திரமா? படிக்கணும்ன்ற காரியம் வந்து யாருக்கு இருக்கு? நான் நினைச்சதானே படிக்க முடியும். கர்மா அதுவே நடக்குமா அப்படின்னு கேட்டா அதுவே நடக்காதுப்பா. ஒரு கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்த்தாவை சார்ந்ததாக இருக்கிறது. எந்த கர்மா இந்த உலகத்துல இருந்தாலும் அந்த கர்த்தா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அல்ல, அது வந்து ஒரு கர்த்தாவை சார்ந்ததாக இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? பரதந்திரம்னு பேர். பரதந்திரம்னு என்ன அர்த்தம்? வேற ஒண்ணு டிபெண்ட் பண்ணிருக்கு. ஒரு கர்மம் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கர்த்தா இருக்கணும். அதுவே சுதந்திரமா பலன் தராது. அது மட்டும் இல்ல, நிமித்த மாத்திரத்துவாத். அது மட்டும் இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமித்தம். கர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா பலனை அடையறதுக்கான ஒரு நிமித்தம், ஒரு காரணம், அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்றோமே இந்த கர்மாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம். இப்ப நம்ம படிச்சோம், நம்ம சம்பாதிச்சோம், நம்ம வேலைக்கு போனோம், நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த மாத்திரம். அப்ப நம்ம பண்ண கர்மா பலன் கொடுக்கலையா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம பண்ண கர்மா இப்ப பலன் கொடுக்கல, முன்னாடி ஜென்மங்கள்ல நீங்க பண்ணினீங்கல்ல கர்மா, அதுதான் இப்ப பலன் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம கால்குலேஷன் தப்பா பண்ணிக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜென்மத்துல நான் பண்ண கர்மாவை இப்பவே நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே முட்டாள்தனம். நம்ம பண்ற கர்மா ஒரு நிமித்த மாத்திரம். நான் வேலைக்கு போன சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா நீங்க வேலைக்கு போறது ஒரு நிமித்த மாத்திரம். பலன் என்ன கிடைக்குதோ அந்த பலன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிக்ஸ்டு ஆனது. நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல அப்படின்னா பலன் கிடைக்காது. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இப்ப அனுபவிக்கிறது எல்லாமே பிராரப்த கர்மா. இப்ப பண்ற கர்மா இப்ப பலன் கொடுக்காது. மனசுல நல்லா வச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, வெறும் கர்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பண்ணக்கூடிய கர்மாலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பலன் கொடுக்குதுன்னு, வெறும் நிமித்த மாத்திரம் தான். ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போனோம் அப்படின்னா அந்த போற கர்மா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பலன் எடுக்கணும், அவ்வளவுதான்.
இங்க இருந்து போறதுனால எனக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டியிருக்கு. நான் போறது மட்டும்தான் வழியா அங்க கிடைக்கிற பலன் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தத்துல இருக்கு. அப்ப கர்மா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் இல்ல, பரதந்திரம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பலனை கொடுப்பதற்கான நிமித்த மாத்திரம் தான். பிராரப்த கர்மா தான் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப பண்ற கர்மா எல்லாம் ஆகாமிக்கு போகும். ஆகாமின்னு என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல பலன் கொடுக்கக்கூடியவை, இப்ப பலன் கொடுக்கறது இல்ல. ஒண்ணு வச்சுங்க. ஆச்சாரியர் சொல்றாரு, எது இதம் உபபோக வைச்சித்திரியம். எந்த இந்த உலகத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உபபோகம் பண்றோமோ, விதவிதமான விஷயங்களை உபபோகம் பண்றோம். நான் சன்னியாசியா இருக்கேன், என்னோட உபபோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் பயன்படுத்துற வஸ்துக்கள் வேற வேற விதமா இருக்கு. ஒரு கிரகஸ்தரா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உபபோகம் பண்றது நிறைய விதவிதமான வஸ்துக்கள் இருக்கு. இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வைச்சித்திரியம் இருக்கும். எறும்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான உபபோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. குரங்கு வந்து பாத்தீங்கன்னா தான் யூஸ் பண்ற வஸ்துக்கள்லாம் வேற வேறையா இருக்கு. குருவி வேற மாதிரி இருக்கு, அசுரன் வேற மாதிரி இருக்கான், தேவன் பயன்படுத்துறது வேற. இந்த லோக்கத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் விதவிதமான வஸ்துக்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, உபபோக வைச்சித்திரியம். நம்ம அனுபவிக்கிற யூஸ் பண்ற விஷயங்கள்ல ஒவ்வொரு பெர்சனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா வஸ்துக்களை என்ன பண்றீங்க? கன்சியூம் பண்றீங்க. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுகம் தர்றது, இன்னொருத்தருக்கு துக்கம் தர்றதா இருக்கு. நான் டெய்லி பாக்குறேன், என்னோட சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா குக் பண்ணி, ஆஹா நான் டெய்லி இப்போ ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். கைப்புண்ணியம் இப்ப கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. கைப்புண்ணியம் சொல்லி நல்லா போயிட்டே இருக்கும். ஒரு மாசம் 2 மாசத்துக்கு எதை சமைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா டாப் கிளாஸா இருக்கும். எதை தொட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. இப்ப கைப்புண்ணியம் போயிட்டு இருக்கு எனக்கு. நான் எதை சமைச்சாலும் ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் பக்கத்துல என் சிஷ்யர் இருப்பார். ஏன் இது ஏன் சாமி பண்றாரு அப்படின்னு. நான் குக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. என்னங்க ஆச்சரியமா இருக்கு, ஒரே குக் பண்றது ஒரே சமையல் தான், நான் ஒரே சாம்பார் தான் பண்றேன். எனக்கு சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி இம்சை பண்றாரு அப்படின்னு அவருக்கு துக்கமா இருக்கு. ஒரே சாம்பார் விதவிதமா 4 பேத்துக்கு 4 விதமா வந்து பாத்தீங்கன்னா போகத்தை, அனுபவத்தை கொடுக்கிறது. சிம்பிள். வீட்டுல பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது, இன்னொருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. இதே மாதிரி மாத்தி 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 இருக்கு. முண்டே முண்டே மதிர் பின்னா, துண்டே துண்டே ருச்சிர் பின்னா. ஒவ்வொரு தலைக்குள்ளாரையும் ஒவ்வொரு புத்தி இருக்கு, ஒவ்வொரு நாக்குக்குள்ளாரையும் ஒரு டேஸ்ட் இருக்கு. என்னோட டேஸ்ட் இன்னொருத்தருக்கு இருக்கணும்ன்ற அவசியம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. இதுக்கு பேர் என்ன பேரு? உபபோக வைச்சித்திரியம். இது எப்படிப்பட்டது? பிராணினாம் உபபோக வைச்சித்திரியம். இந்த உலகத்துல எத்து இதம், எந்த இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணிகளோட விதவிதமான கன்சியூம வந்து நம்ம பாக்குறோமோ, அனுபவத்தை பாக்குறோமோ, தத்து சாதன வைத்திரியம். அந்த உபபோகம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான வஸ்துக்களையும் நம்ம அடாப்ட் பண்றோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில பழங்கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ராத்திரியில கொஞ்சோண்டு சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சு காலையில சில்லுன்னு அந்த பழங்கஞ்சியை வாயில கொஞ்சம் விட்டோம்னா என்ன அமிர்தமா இருக்கும். ஐயோ அற்புதமா இருக்கு. ஒரு வடு மாங்காவை வந்து தொட்டிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல பழையது சாப்பிடணுமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசை வேணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு இருக்கும். அப்போ ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் ஆனந்தம் கிடைக்குது, அவருக்கும் ஆனந்தம் கிடைக்குது. மசால் தோசை சாப்பிட்றவருக்கும் ஆனந்தம் தான். பழைய கஞ்சி குடிச்சு ஒரு ஆனந்தமா அற்புதமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னா எனக்கும் ஆனந்தம். ஆனா சாதனத்துல ஒருத்தருக்கு சுகம் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசை, இன்னொருத்தருக்கு சுகம் கொடுக்கறது பழங்கஞ்சி. எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. அப்ப சாதனத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சாதன வைச்சித்திரியம். ஒண்ணு அனுபவத்துல விதவிதமான அனுபவங்கள், அதுக்கப்புறம் அதுக்கான சாதனங்கள்லயும் விதவிதமான அனுபவங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா தேச கால நிமித்த அனுரூப. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு காலத்துல ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு நியத்த பிரவிற்த்தி நிவர்த்தி கிரமம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேச கால நிமித்தத்தை வச்சு பிரவிற்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. பெங்களூர்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரி பிரவிற்த்தி பண்ணுவாங்க, பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு சில்னஸ் இருக்கும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறவனுக்கு ஹாட்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேனை போடுவோம், ஃபேனை போட மாட்டோம். இப்படி இருக்குல்ல. ஹிமாலயாஸ்ல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேனே தேவைப்படாது. நிறைய இடத்துல உத்தரகாசிக்கு மேல போயிட்டீங்கன்னா ஃபேனே இருக்காது. ஊட்டியில கொடைக்கானல்ல ஃபேனே இல்லை. மலை ஹில்ஸ் பிளேஸ்ல எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஃபேனுக்கு யூஸே இல்லை. ஏசி தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கு ஏசியும் தேவையில்லை.
அதே நீங்க ஹாட்டான பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசி போடுறதுக்கான பிரயத்தனம் பண்றோம், முயற்சி பண்றோம். ஃபேன் ஓடலைன்னா ரிப்பேர் பண்றோம், போய் ஃபேனை போட்டுக்கிறோம் நல்லா. அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற காரியம் இருக்கு. எல்லா தேசத்திலையும் நல்லா குண்டூர் மிளகாவை சாப்பிட்றான். இதுல பாத்தீங்க அப்படின்னா குண்டூர் பக்கம் போனீங்கன்னா ஐயோ நம்ம கண்ணுல ஜலம் வந்துடும். இந்த மிளகா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காரமா இருக்கு, எக்கச்சக்கமான காரம். எப்படிப்பா சாப்பிட்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலமா அபியாசம் பண்ணி 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 அந்த தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா மிளகா அதிகமா விளையும். மிளகா விளைஞ்சு 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 அதை கன்சியூம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பண்ணி பண்ணி அவனோட எல்லா செல்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிளகா சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதே மிளகாவை நம்ம தமிழ்நாட்டுல வேற எங்கேயாவது சாப்பிட்டோம்னு வச்சுங்க, முதல் நாள் சாப்பிட்டோன்னே வயிறு கலங்கி போயிடும், முடிஞ்சு போச்சு, டிசென்ட்ரி ஆக ஆரம்பிச்சு, நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாது. அப்போ ஆனா குண்டூர் மிளகா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றவங்களை பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை மிளகா எடுத்து அப்படியே கடிப்பான். எப்படியா முடியுது அப்படின்னா தேசம். தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்திலேயும் ஒவ்வொரு விஷயங்கள்ல பிரவர்த்தி. இதுல வந்து கல்கட்டாக்கு போனீங்க அப்படின்னா கடல் புஷ்பம் அப்படின்னு என்ன பண்ணுவான், சமுத்திர புஷ்பம்னு மீன் எடுத்து பிராமணன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதே மீனை வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம சவுத்துல வந்து யாராவது தொட்டா என்ன சொல்லுவாங்க, இல்ல நீச்சனா இருக்கானே, இந்த அளவுக்கு மோசமா போயிட்டானே, அவனை வந்து பாத்தீங்கன்னா அவன் பிராமணனே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இதே வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ல போனீங்க அப்படின்னா மீட் சாப்பிடுற பிராமணர்கள் இருக்காங்க. பிராமணர்கள் வந்து மீட் சாப்பிடுறாங்க. கிளேசியர் பக்கம் உத்தரகாசிக்கு மேல இருக்கிற பிராமணர்கள்லாம் மீட் சாப்பிடுவாங்க. காஷ்மீர்ல இருக்கிற பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் மீட் சாப்பிடுவாங்க. அப்ப தேசத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரவೃತ್ತಿ நடக்குது, வேற ஒரு தேசத்துல நிவிருத்தி நடக்குது. மாமிசமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நிவிருத்தி நடக்குது. இன்னொரு இடத்துல வந்து மீனையும் மாமிசத்தையும் சாப்பிட்றதுல பிரவೃತ್ತಿ நடக்குது. மலைக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசி போடாம இருக்கும், நிவிருத்தி நடக்குது. இங்க வந்து லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிளைன் லேண்ட்ல வந்து ஏசி போட்டுக்கிறோம், பிரவೃತ್ತಿ நடக்குது. ஒரு இடத்துல மிளகாய் சாப்பிட்றான், இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் இல்லாம சாப்பிட்றான். இப்ப நார்த் இந்தியாவில போயிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் புளி சாப்பிடவே மாட்டேன். ரிஷிகேஷ் ஹரித்வார்ல இருக்கும்போது புளி சாப்பிடவே மாட்டேன், என்னைக்காவது கன்சியூம் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க புளி சாப்பிட்டா அசிடிட்டி வந்துடும் உங்களுக்கு, ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கோம், புளி சாப்பிட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி பேஸா கரெக்டா இருக்கும். இங்க புளி சேர்க்கணும். இங்க ஆச்சரியமா இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா இருக்கு. மலைக்கு மேல போனா ஹிமாலயஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா பேய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு சாப்பிடுவாங்க. நான் யாத்திரை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹிமாலயாஸ்ல பண்ணும் போது தான் தெரிஞ்சது எனக்கு, ஈவினிங் ஆச்சு அப்படின்னா அப்படியே பரபரன்னு இருக்கும். இந்த ஜிலேபி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்ணு எல்லாம் பிரகாசமாயிடும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு இது மாதிரி டேஸ்ட் எனக்கு ஆசையே வராது. இப்படி ஜிலேபி எல்லாம் பார்த்தா இனிப்பெல்லாம் பார்த்தா இவ்வளவு ஆசை இருக்கு. ஏன் அப்படின்னா மலைக்கு மேல ஏறும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாடியில இருக்கிற சுகர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிடுவோம் மலையில வாசம் பண்றவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிடணும், இனிப்பு சாப்பிடணும்னு அதிகம். இனிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்சியூம் பண்ணுவாங்க மலைக்கு மேல இருக்கிறவங்க. ஆனா லேண்ட்ல இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே ஸ்வீட் இருந்தாலும் அது பாட்டு கேரளா தூரமா தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும், ஏன் அந்த பக்கம் பார்வையே போகாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தேசம் ஒவ்வொரு காலம், குளிர்காலத்துல என்ன கன்சியூம் பண்றோமோ அதை வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல கன்சியூம் பண்றது இல்லை. மழை காலத்துல என்ன கன்சியூம் பண்றோமோ அதை வந்து பாத்தீங்கன்னா மற்ற காலத்துல கன்சியூம் பண்றது இல்லை. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொன்று. வீட்லயே வடாம் போட்டு வச்சிருப்போம், வத்தல் போட்டு வச்சிருப்போம், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த வடுமாங்காய் போட்டு வச்சிருப்போம். ஒவ்வொரு காலத்துல ஊர்கால இருந்து எல்லாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துக்கு யூஸ் பண்றது தனி, வெயில் காலத்துல தயார் பண்றது தனி, எல்லாம் தனித்தனியா இருக்கு. இப்ப வெயில் காலம் அடிக்குது, ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அம்மா வடாம் போட்டு போயிட்டாங்க காலையில. எதுக்கு அப்படின்னா வடாம் எதுக்கு அப்படின்னா வெயில் காலத்துல வடாம் தயார் பண்ணி வச்சாதான் 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு மழை பெய்யும் போது அதை கன்சியூம் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வடாம் சாப்பிட்றது இல்லை, மழை காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா வத்தல்லாம் சாப்பிட்றது, வடாம்லாம் சாப்பிட்றது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு காலத்துல ஆளுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், அனுபவம் பண்றோம் விஷயங்களும், அதுக்கு தேவையான சாதனங்களும், அதே மாதிரி அதுக்கான உபபோகத்துக்கான பிரவிற்த்தி, ஒரு காரியத்துல ஈடுபடுறதும், நிவிற்த்தி அந்த காரியத்துல இருந்து நீங்கிறதும், விதவிதமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரவிற்த்தி நிவிற்த்தி கிரமம் தத்து ந நித்திய சர்வஜ கர்த்திருக்கம் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த நித்திய சர்வஜரா இருக்கக்கூடிய ஒருத்தர் இல்லை அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள்ல எல்லாம் பிரவிற்த்தி சம்பவிக்காது. அப்ப இன்னொன்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது நித்தியமான எல்லாத்தையும் அறிஞ்சவர்னால வந்து பாத்தீங்கன்னா செய்யல அப்படின்னா ஒருத்தர் இருக்கணும் இந்த உலகத்துல. சில இடத்துல ஆப்பிள் விளைய வைக்கணும், சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதுளைய விளைய வைக்கணும், சில இடத்துல புளிய விளைய வைக்கணும். இங்க இருக்கிற புளி மரம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இல்லை,
ரிஷிகேஷ்ல மேல ஹிமாலயாஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஆப்பிள் மரம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இல்லை. மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அந்த இந்த மரம் வந்து பாமோகிரானைட் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் விளைய முடியல. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தேசகால நிமித்தத்துக்கு ஏத்த மாதிரி சர்வஜரா இருக்கக்கூடியவரா இருக்கணும். அலாஸ்கால இருக்கிறது வந்து இந்தியால இருக்கக்கூடியது, இந்தியால இருக்கக்கூடியது உகாண்டால இருக்கக்கூடியது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தேசத்திலையும் விதவிதமான சிருஷ்டி நடந்திருக்கு. எதுக்காக சிருஷ்டி? சொர்க்கத்துல இருக்கிறது இங்க இல்ல, இங்க இருக்கிறது சொர்க்கத்துல இருக்குல்ல. கடலுக்குள்ளார இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேல இல்ல, இங்க இருக்கிறது கடலுக்குள்ளார இல்ல. என்ன விசித்திரம் இது! சாதனங்கள்ல விசித்திரம், அங்க இருக்கக்கூடிய ஜீவர்கள் விசித்திரம், அங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள் விசித்திரம். இது எல்லாம் விசித்திரமா இருக்கு. அங்க பண்ணக்கூடிய கர்மங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் விசித்திரமா இருக்கு. இது எல்லாத்தையும் நியமமா ஒருத்தர் பண்றார் அப்படின்னா அது யாரா இருக்கணும்? சர்வஜரா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு இல்லாம கிம்தர்கி வேற யாரால முடியும் அப்படின்னு கொட்டினா உடனே பூர்வபக்ஷி வரான். தஸ்ய ஏவ கர்மண ஏவ தஸ்ய அச்சிந்திய பிரபாவத்வாத். அவன் சொல்றான், நீங்க சொல்றீங்களா ஈஸ்வர கல்பனை, அதெல்லாம் தேவையில்லை, தேவையே இல்லை. நீங்க சொல்ற ஈஸ்வரன் இல்லாம இதெல்லாம் யாரு பண்ணுவா? எல்லாத்தையும் தெரிஞ்சவரா ஒருத்தர் இருக்கணும். இந்த மொத்த யூனிவர்ஸையும் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கணும். சர்வஜர், சர்வசக்திமான். அவர்தான் எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்துக்கும் கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பலன் கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்மனையேவ தஸ்ய அச்சிந்திய பிரபாவத்வா. இந்த வெறும் கர்மமே பண்ண முடியும். வெறும் கர்மா இதை எல்லாத்தையும் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அச்சிந்திய பிரபாவத்வா. என்ன அருமையா சொல்றான். கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்தனைக்கு எட்ட முடியாத என்னது பிரபாவத்தை உடையதாக இருக்கின்ற காரணத்தால் கர்மமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணும். யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உட்கார்ந்து கூடி இருக்கோம். நம்ம பண்ண புண்ணிய கர்மா வந்து பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு நல்ல வெயில்ல வேதாந்தம் கேட்கறதுக்கு, கேனோபனிஷத்து கேட்கறது. நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். எங்கேயாவது ஒருத்தன் கேனோபனிஷத்து எங்கேயாவது படிச்சா நல்லா இருக்குமே இருக்கு. என்ன மாதிரி நான் அலைஞ்சிருக்கேன். யாரோ அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ உபனிஷத்து தெரிய மாட்டேங்குதே, உபனிஷத்துன்றாங்களே, என்னன்னே தெரியல அப்படின்னு. இப்ப நான் சொல்லும் போதே சொல்றேன், யாரு போன் பண்ணாலும் நான் சொல்றேன், ஜி நீங்க பண்ண சுக்குர்த்தம், நீங்க பண்ண புண்ணிய கர்மா இதை கூட்டி வச்சிருக்கு அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றதே அப்படிதான் சொல்லுவேன். சுவாமி பாடம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சுவாமி, எனக்கு நீங்க பண்ண புண்ணியம், அதனால புண்ணிய கர்மாவை நிறைய பண்ணுங்க. எவ்வளோ புண்ணியம் பண்ண முடியுமோ அவ்வளோ புண்ணிய கர்மா பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணியம் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இப்ப வேதாந்த சிரவணம் பண்றதுக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கணும்? நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் நீங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு கர்மமே ஒரு விஷயத்தை கூட்டி வைக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்ல சொல்றோம். 3 பலன் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கீதால சொல்லும் போதே கர்மனக திருவிதம் பலம். 3 கர்மா வந்து பாத்தீங்கன்னா 3 பலன்களை உடையது. என்னது? இஷ்டம், அனிஷ்டம், மிஸ்ரம் திருவிதம் கர்மன பலம். நல்ல இஷ்ட பிறவிகள், தேவாதி பிறவிகளை கிடைக்கிறதா இருந்தாலும் கர்மம் தான் வேணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்ப கர்மங்களை பண்ணணும் அப்படின்னா கீழே புழு பூச்சியா பிறந்துருவோம். ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா பிறந்திருக்கும். அப்ப என்ன நம்ம பிறப்பே வந்து என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கர்மம் தான் காரணம். 7 லோகங்கள்லயும் ஜீவனா பிறக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் தான் காரணம். கர்மம் காரணம். அவர் நல்லா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றோம்? நல்லா வசதியா இருக்காரு, நல்லா சந்தோஷமா இருக்கார், அவர் நினைச்சதெல்லாம் அடையிறார். அப்ப என்ன சொல்றோம்? அவர் பண்ண சுக்குர்த்தம்பா, புண்ணியாத்மாப்பா, அவர் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காரு, நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்றோம். அப்ப எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கர்மா கர்மா கர்மா, புண்ணிய கர்மா பாப்போம். ஏதாவது கஷ்டப்படுறானா அவன் பண்ண பாப்போம், என்னன்னு தெரியல, இது மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கான்ப்பா துக்கத்தை அப்படின்றோம். அப்ப சுகத்தை அனுபவிச்சா புண்ணியம்ன்றோம், துக்கத்தை அனுபவிச்சா பாப்பம்ன்றோம், சரீரத்தையும் எடுக்கிறதுக்கு காரணம் புண்ணியம் பாப்பம்ன்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அச்சிந்திய பிரபாவம். கர்மத்துக்கு வந்து சிந்தனையே செய்ய முடியாத சாமர்த்தியம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. கர்மம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணக்கூடியது அப்படின்னு பூர்வபக்ஷி யாரு? கர்மத்தையே பிரதானம் சொல்லக்கூடிய பூர்வ மீமாம்சகன் சொல்றான். சொன்னதுக்கு பிறகு சர்வைஷ்ட பலஹேத்துவ அபிபகமாத் அப்படியே ஹேத்துவ சொல்றான். என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வைஷ்ட இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்ன ஸ்வீகாரம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா எப்படி கர்மம் பண்றோமோ அப்படி பலன் கிடைக்கும். சிம்பிள். நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார், நல்ல பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பில்டிங் கட்டினார். கட்டினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரேட் வந்து எங்கேயோ ஏறி போச்சு. அவர் வந்து ஒன்னுக்கு ஆர்கிடெக்ட் வந்து ஒன்னு பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு பணம் வாங்குறாரு. எப்படி அப்படின்னு கேட்டா அவரோட டேலண்ட்.
ஒரு நல்ல ஆடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சக்சஸா இருக்காருன்னா அவரோட டேலண்ட். அப்ப எந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா பண்ணாலும் அவங்க டேலண்ட் மூலமா அந்த கர்மத்தை சிறப்பா பண்றது மூலமா அவங்க பலன் அடைகிறாங்க. இந்த உலகத்துல எல்லாம் பிரசித்தம் தானே, நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சர்வைச்சனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தினாலையும் பலஹேத்துவ அபிபகமாத், பலனுக்கு வந்து அடையக்கூடிய நம்ம அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன, அவர் ரொம்ப நல்லா இருக்காருங்க. எப்படி கஷ்டப்பட்டாரு, நல்லா கஷ்டப்பட்டு கர்மம் பண்ணாரு, அதனால இப்ப நல்லா இருக்காரு. ஒருத்தன் அவன் போகியா இருந்தான், அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா கெட்டு போயிட்டான், எல்லாம் நாசம் பண்ணிட்டான், கர்மமே பண்ணல. அப்ப யாரு கஷ்டப்பட்டாங்களோ அவங்க வந்து நல்லா இருக்காங்க, கஷ்டப்படாதவங்க நல்லா இல்லாம கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எல்லாத்துக்கும் தெரியும் பலனை அனுபவிக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, கர்மம் தான் இருக்கு அப்படின்னு அபிபகமா அறியப்படுவதால் யாரும் வந்து பாத்தீங்கன்னா மறுக்கவே முடியாது. உலகத்துல நம்ம எந்த கர்மா பண்ணாலும் அதுக்கேற்ற பலன் இந்த உலகத்துல கிடைக்கும். நான் பண்ண அனுபவிக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் கர்மா சொல்லியாச்சு. நீங்க பழைய கர்மா கூட எடுக்க வேணாம், பூர்வ ஜென்ம கர்மாக்கெல்லாம் எடுக்க வேணாம். ஏத்திஸ்டா இருந்தாலும் கூட வந்து என்ன ஒத்துக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பண்ற கர்மா தான் பலன் கொடுக்குது அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சதி கர்மனக பலஹேத்துத்வே, கர்மமே பலன் கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கின்ற நிலையில் நம்ம அதை இங்க பாக்குறோம். ஒண்ணு சாப்பிடணும், சமைச்சாதானே சாப்பிட முடியும். வானத்துல இருந்து கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுக்கியா என்னது ஸ்விக்கி மாதிரி வந்து மேல இருந்து உன் கர்மா பூர்வ ஜென்ம கர்மாப்பா நீ சாப்பிடு அப்படின்னு எங்கேயாவது இறக்கி விட்டாரா? நம்ம சமைச்சு சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம கஷ்டப்பட்டு கிருஷி பண்ணாதான் விவசாயம் பண்ண முடியும். நம்ம வேலை பண்ணாதான் எதுவும் நடக்கும். வீடு கட்டாதான் வீடு இருக்கும், உருவாகும். டும்னு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கர்மா பண்ணாம மேல இருந்து பகவான் வந்து எதையும் போடவே இல்லை. நம்ம தானே பாக்குறோம். நம்ம பிரத்யக்ஷ அனுபவம் என்ன யோசிச்சு பாருங்க. கர்மாதான் பலன் கொடுக்கு, நம்ம பண்ற கர்மாதான் நமக்கு பலன் கொடுக்குதுன்ற நிலையில கிம் ஈஸ்வர அதிக கல்பனா இதீச்ச, எதுக்குப்பா அதிகமா ஈஸ்வரனை கல்பனை பண்ற? பிரத்யக்ஷமா ஒண்ணு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கர்மம் பலன் கொடுக்குதுன்னு தெரியும் போது எதுக்காக ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு ஆளை கூண்டிட்டு வர? ஈஸ்வரன் பலன் கொடுக்கிறார், கர்ம பல தாத்தா. ஈஸ்வரனுக்கு என்ன நாமம் கொடுக்குறோம்? வேதாந்தத்துல ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பல தாத்தா, கர்ம பலன்களை கொடுப்பவர் அப்படின்னு பேர். கர்ம பலன்களை ஈஸ்வரன் கொடுக்கிறார். ஐயோ என்னையா சொல்ற நீ? சும்மா வந்து பாத்தீங்கன்னா மித்தாலஜி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரன் உள்ள ஒரு மண்ணாங்கட்டி, இதெல்லாம் மித்து. அப்ப என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்றோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வேலை பண்றோம், நம்ம சோக்கியமா இருக்கோம், நம்ம அனுபவம் பண்றோம். இதுதான் உண்மை. இதுதான். அது மட்டும் இல்லாம ந நித்தியசிய ஈஸ்வரஸ்ய நித்திய சர்வஜ சக்தேகே பலஹேத்துவம் ச இது சேத். அதாவது ஈஸ்வரன் நித்தியமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன், அவர் வந்து பாத்தீங்கன்னா நித்திய சர்வஜ சக்தி மூலமா, எல்லாத்தையும் அறிந்த சர்வஜ சக்தி மூலமா சர்வ சக்தியோட இருந்துகிட்டு அவர்தான் பலன் கொடுக்கிறார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஈஸ்வரன் இருக்கார், ஒத்துக்குங்க, உங்க விருப்பம். ஈஸ்வரனை வச்சுக்கங்க, வச்சுக்காம இருக்கு. கர்மகாண்டிகளை தான் சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் ஒத்துக்கோ, ஒத்துக்காம போ. சில கர்மகாண்டிகள் என்ன பண்றாங்க, ஈஸ்வரன் பூஜை பண்றவங்களும் இருக்காங்க, நல்ல சோடச உபச்சார பூஜை பண்றவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு கர்மத்தையே ஆசிரியம் பண்ற இவங்களும் பூர்வ மீமாம்சங்களும் இருக்காங்க. வச்சுக்கோ, வச்சுக்காம போ. ஆனா ஈஸ்வரன் பலன் கொடுக்கல. யார் பலன் கொடுக்குறா? கர்மம் தான் பலன் கொடுக்குது. நம்ம சொல்றோம், நம்ம வெளியே இருக்கோம்ல, ஏத்திஸ்டாவும் இருக்கான், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, அதே நேரத்துல கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களும் நம்ம நிறைய பேர் இருக்கோம். அப்ப ஈஸ்வரன் இருக்காருன்னு சொன்னாலும் கூட நமக்கு வந்து என்ன பிலீவ்னஸ் இருக்கு? நம்மளுடைய ஒவ்வொரு பலனும் ஈஸ்வரன் கொடுக்கிறாரா, இல்ல நம்மளே கர்மம் பண்ணி சம்பாதிச்சோமா? நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் தனியா இருக்கார், பக்தி பண்றதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுறார், கோயில்ல இருக்கார், அதை போய் கும்பிட்டுக்கிற மனசாந்தி கிடைக்குது, அவ்வளவுதான். அப்ப நமக்குள்ளார என்ன இருக்குன்னா, யாரெல்லாம் இங்க பக்திமான்கள் நம்ம சொல்லிக்கிறோமோ அவங்கள்ட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன எண்ணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளையே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டோம், நம்ம பண்ண கர்மாதான் பலன் கொடுக்குதுன்னு நம்ம நிச்சயமா நம்புறோம். அதனால்தான் நம்ம கர்ம யோகத்தை சொல்லும் போதே நான் சொல்லிக்கிட்டே வரேன், பாத்தீங்களா, ஈஸ்வரன் பண்றாருன்னு நம்புங்க ஜி. அதுதான் வாஸ்தவம். முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸ்வரன் தான் கொடுக்குறாருன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா தான் நீங்க ஆத்தியாத்மிகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்கீங்கன்னா.
உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் நம்புறவன் இருக்கான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் எல்லா கர்ம பலன்களையும் கொடுக்கிறார். நான் அனுபவம் பண்ற ஒவ்வொன்றும் எமைக்கிறதுல இருந்து எனக்குள்ளார நடக்கிற எல்லாமே நான் பார்த்துட்டே இருப்பேன். ஃபுட்டு போட்டா சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகுதுங்க. எப்போ தெரியும்னு கேட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாம ஒரு நாள் போகும். அப்போ தெரியும், ஐயோ நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. அப்ப நீங்க ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி அது மாதிரி ஆச்சு? நல்லா தான் சிஸ்டம்ஸ் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி வந்து கெட்டு போகுது தெரியவே தெரியாது. ஏன் தலைவேதனை வந்துச்சு தெரியவே தெரியாது. நம்ம சரியா தானே பண்ணிட்டு இருந்தோம். தலை குளிச்சோம், நல்லா துவட்டி நல்ல ஈரம் இல்லாம தான் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் திடீர்னு தலைவலி வந்துருது, என்ன ரீசன் தெரியவே தெரியாது. அப்ப நம்மளோட கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா கர்ம பலனும் வந்து பாத்தீங்கன்னா சௌக்கியமா இருக்கிறதும் சௌக்கியம் இல்லாம போறதும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்வரனாலதான் நமக்கு கிடைக்குது. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்றோம், பக்திமானா இருந்தாலும் ஈஸ்வரனை அக்செப்ட் பண்ணாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம கர்மமே பலன் கொடுக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். டாக்டர்கிட்ட போனா சுகமாயிடும்னு நினைக்கிறோம், மருந்து சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறோம். ஈஸ்வரன் பின்னாடி இருந்து கர்ம பலனை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம யாருமே அதிக நம்புறதே இல்லை. 100% ஈஸ்வரன் தான் பண்றார் அப்படின்னு உங்களுக்கு எப்ப நிச்சயம் வருதோ அப்பதான் நீங்க ஆத்தியாத்மிகத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்கீங்க. கேட்கலாம் பூர்வபக்ஷி, எதுக்கு ஈஸ்வர கல்பனை அதிகமா பண்ணணும்? ஈஸ்வரன் எந்தாவது உங்கள்கிட்ட வந்து நேரா வந்து கொடுத்தாரா? ஒன்னும் கொடுக்கல இல்ல. ஆனா கர்மம் பிறந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ற கர்மத்துக்கு பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. 30 நாள் வேலை பண்ணோம், 31வது நாள் வந்து சேலரி போட்டுடுறான்ல. ஏதாவது ஒரு ஜாபை முடிக்கிறோம், ஜாப் முடிச்சோன்னா அந்த ஜாபுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கிடைச்சிருது இல்லை, நம்ம பார்க்குறோமே. அப்போ எல்லா விஷயத்துல யாரும் நம்ம வேலைக்கு ஆளை வைக்கிறோம், ஒரு நாள் வந்து வேலையை வச்சுட்டு அதுக்கான பலனை நம்ம கொடுக்குறோம்ல. அப்போ பலன் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டினா கருமத்தினாலதான் பலன் கிடைக்குது. அங்கே வந்து ஈஸ்வரனா வந்து ஒவ்வொருத்தருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இல்லை இல்லை, நல்லா தெரியுது நமக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர கல்பனையை பண்றது அதிகம். அதனால தான் சொல்றான் கிம் ஈஸ்வர அதிக கல்பனா இது. எதுக்குப்பா ஈஸ்வரன்ற கல்பனை அதிகமான கல்பனையை பண்ற? கல்பனை எப்ப பண்ணணும்? ஒண்ணு இல்லைன்னா தான் கல்பனை பண்ணணும். கர்மம் பிரத்யட்சமா நமக்கு தெரியுது, பிரத்யட்சமா தெரிகிற கர்மம் கர்ம பலனை கொடுக்கும்னு தெரியும் போது ஈஸ்வர கல்பனையை எதுக்காக நீ பண்ற அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறார். நித்திய ஈஸ்வரர் நித்திய சர்வசக்திமானா இருந்துகிட்டு சர்வஜரா இருந்துகிட்டு பலன் கொடுக்கிறார் அப்படின்றது பொருந்தாது அப்படின்னு பூர்வபக்ஷி முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு பிறகு சித்தாந்தி அடுத்த பேராகிராஃப்ல ஆரம்பிக்கிறார். 501வது பேஜ். ந கருமனையேவ உபபோக வைச்சித்திரியாதி உபபத்தியத்தை ந உபபத்தியத்தை ந தூக்கி பின்னாடி போட்டுக்கணும். கர்மமே நம்ம பண்ற கர்மா இருக்கே, இந்த கர்மமே வந்து பாத்தீங்கன்னா உபபோக வைச்சித்திரிய ஆதி. உபபோக வைச்சித்திரியாதின்னு அர்த்தம் நம்ம கன்சியூம் பண்றமே ஒரே வஸ்து வந்து பாத்தீங்கன்னா 10 பேருக்கு 10 விதமான சுகதுக்கங்களை கொடுக்கறதா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போகங்களை கொடுக்கறது இல்லை. அதான் இங்க சொல்றாரு கருமன ஏவ, கருமமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உபபோக வைச்சித்திரியம் விதவிதமான போகங்களை கொடுக்கும் அப்படின்றது ந உபபத்தியதே பொருந்தவே பொருந்தாது. ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்மாத் எந்த காரணத்தினால எனில் கர்த்திரு தந்திரத்துவாத்து கர்மனஹா. ரொம்ப அற்புதமானது. சுதந்திரமா கர்மம் வந்து சுதந்திரமான்னு கேட்டீங்கன்னா கர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து சுதந்திரம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திரு தந்திரத்துவாத். கர்த்திரு தந்திரம்னா கர்த்தாவிற்கு அதீனமாக கர்மம் இருக்கின்றது. கர்த்தா யார்? ஒரு டூயர் இருக்கணும். டூயரை சார்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அவனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இருக்கு. கர்மம் தன்னாலேயே எதுவும் பண்ணிக்காது. எந்த கர்மா செயல்படணும்னாலும் அங்க யார் இருக்கணும்? ஒரு டூயர்ஷிப் இருக்கணும். ஒரு டூயர் இல்லாம ஒரு கர்மா நடக்கவே நடக்காது. சுதந்திரம் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மனசுல புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மா வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் இல்லைங்க. கர்மாக்கு உயிர் இல்லை, உணர்வு இல்லை கர்மாக்கு. அப்போ அந்த கர்மா வந்து உயிருள்ள உணர்வுள்ள ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணதா இருக்கு. அதான் இங்க சொல்றார் சிதிமத்து பிரயத்தன நிர்வൃத்தம் ஹி கர்ம. கர்மம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதிமத்து பிரயத்தன நிர்வൃத்தம். சிதிமத்து அப்படின்னா உணர்வுள்ள. யார் உணர்வுள்ள? ஒரு பர்சன் இருக்கணும். நான் உணர்வோட சேர்ந்து சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அர்த்தம் இருக்கு. உணர்வு, உயிர். உயிர் உள்ள, உணர்வுள்ள. ஜடம் கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஜடம்.
கர்த்திராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜடம். ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளது 40 சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் வந்து உபதேச சாரம் சாரி மாத்தி சொல்லிட்டேன். உபதேச சாரத்துல வந்து சொல்ற கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஜடம் சுவாமி. அது வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதிமத்து பிரயத்தன நிர்வத்தம் ஹி கர்ம. எந்த ஒரு கர்மமா இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணணும்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதிமத்து உணர்வுள்ள சைத்தன்யம் இருக்கணும். அதுக்கப்புறம் உயிர் உள்ளவனா ஒரு சைத்தன்யத்தோட உயிர் உள்ளவனா இருந்தா மட்டும்தான் பிரயத்தனம் ஒரு முயற்சி வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டு அவனால முயற்சி செய்யப்பட்டு நிர்விருத்தம் அப்படின்னா செய்யப்படுவதாக கர்மமானது இருக்கிறது. அப்ப எந்த கர்மமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வுள்ள உயிர் உள்ள ஒரு சைத்தன்யம் உள்ளவன்ட்டு தான் பண்ண முடிய ஜடமா இருக்கிற கர்மம் தன்னைத்தானே செய்து கொள்ளாது. இந்த பேனை தானாயே எழுத ஆரம்பிச்சிருமா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வண்டியை நிப்பாட்டி இருக்கோம், வண்டி தன்னால ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம பூட்டி வைக்க வேண்டியிருக்கோம். அது அதுவா ஓடுதா? வண்டி இருக்கு அப்படின்னா ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. ஃப்ளைட் போயிட்டு இருக்கு பாக்குறோம், ஃப்ளைட் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பைலட்டையா பாக்குறோம்? யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு விசிபிளே இல்லை அவரு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஃப்ளைட் போகுது, அப்ப யாரோ ஒருத்தன் பைலட் இருந்து அந்த இதை ஓட்டிக்கிட்டு இருக்கான். நல்ல கார் போகுது, ஃபுல்லா சன் இது போட்டிருக்கு, க்ளோஸ் பண்ணியிருக்கு, எதுவுமே வெளில தெரியல. அப்ப கார் போகுது அப்படின்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் இருக்கணும். சிம்பிளான லாஜிக் இல்லை இது. அப்ப காரு தன்னால போகாது சாமி. கர்மம் தன்னால வந்து டிரைவிங் நடக்குமா? தன்னால நடக்காது சாமி. அப்ப தன்னால எந்த ஒரு கர்மமும் தன்னால செயல்படுத்த முடியாது. அந்த கர்மம் யாரோ ஒரு பர்சனை, சைத்தன்யம் உள்ள உணர்வுள்ள உயிருள்ள ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணதா இருக்கு. அவனால பிரயத்தனம் இருக்கே, உயிருள்ள உணர்வுள்ள ஒருத்தன் பிரயத்தனம் பண்ணி ஒரு கர்மத்தை செய்கின்றான். அது மட்டும் இல்ல, தத்து பிரயத்தன உபரமாத். என்ன பண்றோம், நான் வந்து முயற்சி பண்ணி இப்ப பாடத்தை நடத்துறேன். இப்ப பேசுறதுக்கு ஒரு பர்சன் வேணும்ல, டீச்சிங் பண்றது அப்படின்றது ஒரு கர்மா. இந்த டீச்சிங் யார் பண்றா? நான் பண்றேன். பரமஹம்சாரன் தான் டீச்சிங் பண்றேன். சரி, கிளாஸ் முடிஞ்சோடனே 4:30 மணிக்கு என்ன பண்ணுவேன், கிளாஸ் முடிஞ்சிரும். பிரயத்தனத்தோட இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு பேசிட்டு இருக்கேன்ல, இந்த பிரயத்தனம் இருக்கு, சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா முயற்சி இருக்கு, உள்ளுக்குள்ளார சிந்தனை போயிட்டு இருக்கு, முயற்சியோட இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன ஆகும், தத்து பிரயத்தன உபரமா, இந்த பிரயத்தனம் முடிவடைஞ்சோன உபரதம் சத்து, இந்த கர்மாவும் என்ன ஆயிரும், டீச்சிங்கிற கர்மாவும் எண்டுக்கு வந்துடும். என்னுடைய முயற்சி நின்று போச்சு, பூர்ணமதக பூர்ணமிதம் சொல்லி முடிச்சோன கிளாஸ் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சோன வந்து பாத்தீங்கன்னா நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் போய் தள்ளி உட்கார்ந்துருந்த ஆசனத்துல இருந்து நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ரிலாக்ஸ் பண்ணும் போது அந்த டீச்சிங்ன்ற கர்மமும் என்ன ஆயிடுது, ரெஸ்ட் ஆயிடுது, முடிச்சு போகுது. அந்த கர்மமும் முடிச்சதுக்கு பிறகு இதோட பலன் எப்ப சுவாமி கிடைக்கும்? எந்த ஒரு கர்மத்தோட பலனும் உடனே கிடைக்குமா? ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, தேசாந்தரே காலாந்தரே வா. ஒரு கர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா முடிஞ்சு போகுது, முடிஞ்சதுக்கு பிறகு கர்ம பலனை எடுக்கணும். கர்ம பலன் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு தேசத்துல வேற ஒரு காலத்துல நியத்த ஒரு ஆர்டர்ல இருக்கக்கூடிய நிமித்த விசேஷ அபேட்சம், ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்த்துகு பலம் ஜனயிஷ்யதி. இந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இது வேற ஒரு காலத்துல வேற ஒரு தேசத்துல வேற ஒரு நியமமான ஒரு ஆர்டர்ல நமக்கு வந்து ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சு அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்க போகுது. அப்படி பலன் கொடுக்கும் போது இந்த கர்மா எப்ப முடிஞ்சு போச்சு, நான் டீச்சிங் பூர்ணமதிக சொன்னோன்னே கர்மா முடிஞ்சு போச்சு. அப்ப முடிச்சு போன கர்மா வேற ஒரு காலத்துல வேற ஒரு தேசத்துல வேற எங்கேயோ, நான் சொல்றேன்ல, நான் நல்லா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி பண்ண வேகம் வந்து எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப பிரயத்தனம். ஐயோ, நான் பேய் மாதிரி காயத்ரி பண்ணியிருக்கேன், பேய் மாதிரி பண்ணியிருக்கேன். 2500 லீவ்லாம் விட்டாங்கன்னா 2500 காயத்ரி பண்ணுவேன். ஒரு காலத்துல 5 கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். 5 கிளாஸ் யோசிச்சு பார்த்தேன், 5 கிளாஸ் பண்ணிட்டு இருப்பேன். தங்கறதுக்கு சரியான இடம் இருக்காது, எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்காது. ஒரு ஆசிரமத்தை நான் தங்கியிருந்த, ஒரு சாய்பாபா ஆசிரமத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா மாத்தியானிக்க சந்தியா பண்ணி முடிச்சுட்டு
ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 கிலோ பெரிய ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா ஃபுட்டை மேக் பண்ணுவேன். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை மேக் பண்ணிவிட்டு பகவானுக்கு வந்து இது கொடுத்துட்டு தனியாக அவருக்கு தனியாக போகம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா 1 மணிக்கு கிளாஸ்க்கு ஓடி போவேன். 1 மணிக்கு கிளாஸ்க்கு ஓடி போயிட்டு 2 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னு திரும்ப ஓடி வந்து அந்த ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ ரைஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து கலவை சாதமாக கொஞ்சம் ஆறி இருக்கும். அது எல்லாத்தையும் கலவை சாதமாக எதையாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவேன். பண்ணிட்டு திரும்ப 3 மணிக்கு கிளாஸ்க்கு ஓடி போவேன். 3 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு ரிட்டர்ன் வருவேன். ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி இந்த நெய்வேத்தியமும் அதுக்கு பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவதியாக வந்து ஒரு குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்லம் ஏரியாவிலேருந்து நிறைய குழந்தைங்க வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு பொறுமையாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு பிறகு என்னோட சாயம் சந்தியா உட்காந்து அதுக்கப்புறம் பண்ணுவேன். 7-7:30 மணி வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாடம் ஒரு அரை மணி நேர பாடத்துக்கு நைட்டு போவேன். இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கிளாஸு, அதுக்கப்புறம் ஜபங்கள், கஷ்டப்பட்டு சேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் இதில் வந்து என்னோட குருவோட சேவை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எனக்கு அப்போ தெரியவே தெரியாது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு தெரியுது. நான் பண்ண தபஸ் எல்லாம், நான் பண்ண ஜபம் எல்லாம், நான் கங்கால உட்கார்ந்துக்கிட்டு என்ன பாராயணம் பண்ணணும், என்ன காயத்ரி சொல்லணும், என்ன சேவைகள் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு வித்யாவா பலித்தமாயிருக்கு. இப்ப நான் நல்லா எனக்கு அனுபவம் இருக்கு. நான் பண்ண அந்த கர்மா புண்ணிய கர்மா, நான் பண்ண அந்த நிஷ்காமியமா பண்ண கர்மா எல்லாமே இப்ப எனக்கு பலன் கொடுத்து இப்ப எனக்கு நல்லா பிரத்யட்சமா தெரியும். நான் கேட்கிறேன், அப்ப எனக்கு கிடைக்கவே இல்லை. அதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப எனக்கு கிடைக்காது. இந்த தியரியெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. கர்மா தியரியே தெரியாது எனக்கு. அப்ப நான் பண்ண கர்மா எல்லாமே முடிச்சு போச்சு. அன்னன்னைக்கு முடிச்சு போகுது இல்ல. ஒரு காயத்ரி பண்றோம், அன்னையோட முடிச்சு போகுது. ஒரு சேவா பண்றோம், அன்னையோட அந்த கர்மா முடிச்சு போகுது. ஒரு குரு சேவா பண்றோம், அன்னையோட முடிச்சு போகுது. பாடம் படிக்கிறோம், அன்னையோட முடிச்சு போகுது. ஒவ்வொரு கர்மாவும் அந்த கர்மா பண்ணி முடிக்கும் போதே என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆயிடுது. இப்ப நீங்க கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 கிளாஸ்க்கு வரீங்க. பிரயத்தனம் இருக்கா? பிரயத்தனம் இருக்கு. பிரயத்தனம் பண்ணி தான் வரீங்க. அப்ப அந்த பிரயத்தனம் இந்த கிளாஸ் முடிச்சோடனே முடிச்சு போகுது. இந்த கர்மா சிரவணம்ன்ற கர்மா என்ன ஆயிடுது, முடிச்சு போகுது. அன்னன்னைக்கு முடிச்சு போகுது. நீங்க பண்ற எல்லா ஜபங்களோட இது வந்து காரியம் ஜபம் முடிஞ்சோடனே முடிச்சு போகுது. இந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பண்ண கர்மா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கர்மா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு எங்க பண்ண ரிஷிகேஷ்லயோ ஹரித்வார்லயோ ஹிமாலயாஸ்லயோ எங்கெங்கெல்லாம் நான் தபஸ் பண்ணணும் எல்லா இடத்துலயும் விதவிதமான இடத்துல பண்ண கர்மங்கள் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற தேசத்துல வேற ஒரு காலத்துல வேற ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு பலன் கொடுக்கும் அப்படின்னா என்னங்க பைத்தியக்காரத்தனம். ஒரு கர்மா தான் முடிஞ்சு போச்சேங்க. அது அன்னன்னைக்கு பண்ணும் போதே அன்னன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அது எப்படி வந்து வேற ஒரு தேசத்துல வேற ஒரு காலத்துல வேற ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு இப்ப எனக்கு திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கும், இமயமலையில பண்ண கர்மா எப்படி திருவண்ணாமலையில பலன் கொடுக்கும்? ஒரு கர்மத்தினால அது மாதிரி முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ந யுக்தம், அது பொருந்தவே பொருந்தாது. அனபேக்ஷிய அந்நியத் ஆத்மனக பிரயோக்த்ரு, யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து பிரயோகம் பண்ணாமல் யாரையும் சாராமல் யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஒரு கர்மமே அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தேசத்துல வேற ஒரு காலத்துல வேற ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு அந்த கர்மம் தானே வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கும்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது பொருந்தவே பொருந்தாது. பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், பின்னாடி ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா ஒரு கர்மா முடிஞ்சிரும் உடனே. அது மட்டும் இல்ல, கர்த்தா ஏவ பல காலே பிரயோக்தா இதுச்சே. அடுத்து அப்ப கர்மத்தை நம்ம நிஷேதம் பண்ண, கர்மா இந்த காரியம் முடிஞ்சோடனே கர்மா முடிஞ்சிருது. கர்மா முடிஞ்சிருது அப்படின்னும் போது அந்த கர்மா 10 வருஷம் கழிச்சு பலன் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் அதுக்கு இல்லை. அப்ப கர்மா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் இல்லை சொல்லியாச்சு. ஒரு கர்மா வந்து ஒரு டிபெண்ட் பண்ணிருக்கு, ஒரு பெர்சனை டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கர்மா முடிஞ்ச போதே அந்த கர்மா முடிஞ்சிருச்சு. அது வேற ஒரு காலத்துல கொடுக்குற சாமர்த்தியம் பலன் கொடுக்குற சாமர்த்தியம் அதுக்கு இல்லை. உடனே பூர்வபக்ஷி உடனே சொல்றான், கர்த்தாயேவ பல காலே பிரயோக்தா இதுச்சே. உடனே சொல்றோம், கர்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஒருத்தர் ஆள் இருக்கணும் அப்படின்னு. நானும் சொல்றேன் கரெக்ட். எவன் அந்த கர்மத்தை செய்தானோ அவனே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு காலத்துல வந்து பலனை எடுத்துக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கலாமா?
நான் பண்ண கர்மா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கர்மா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கர்மாவை பலனை வந்து பாத்தீங்கன்னா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பலகாலே கர்த்தாயேவ பிரயோக்தா இதுச்சே, பலன் அடையிற காலத்துல கர்த்தாவே, கர்மத்தை செய்த கர்த்தாவே அந்த பலனையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பலன் உண்டாகட்டும் அப்படின்னு எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா, இதுச்சே மயா நிர்வர்த்திதோ அசி, ஹே கர்மமே, இவன் கேட்கிறான், ஹே கர்மமே நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால் நீ செய்யப்பட்டாய், மயா நிர்வர்த்திதோ அசி, ஹே கர்மமே நான் பண்ண தபஸா இருக்கட்டும், சுவாத்தியாயமா இருக்கட்டும், இல்ல நான் பண்ண எந்த கர்மாவா இருக்கட்டும், எல்லா கர்மத்தையும் பார்த்து நான் சொல்றேன், நான் வேலை செஞ்சேன், ஏ கர்மமே நான் வேலை செஞ்சிருக்கேன் ஒன்ன, அதனால நீ என்ன பண்ண, துவாம் பிரயோக்ஷியே பலாய, நீ பலன் கொடுப்பதற்கு பிரவருத்தி செய்வாய் அப்படின்னு, எத்து ஆத்மானுரூபம் பலம் இது, இந்த விதமா பலனை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவே அடைகின்றான் அப்படின்னு சொல்லலாமா? கர்மத்தை பார்த்து நான் சொல்றேன், நான் பண்ண கர்மம் இருக்குல்ல அது பலன் கொடுக்கட்டும் அப்படின்னு நம்மளே பலன் எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா உடனே வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தி மறுக்கிறார், இல்லப்பா அதுவும் தப்பு. அடுத்த பேராகிராஃப் 501 கீழே, அவ்வாறு இல்லப்பா, தேச கால நிமித்த விசேஷ அனபிஜத்வாத். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியுமா, கர்த்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா ஒரு கர்மாவோட பலன் எப்போ பலன் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு விதை போடுறீங்க, ஒரு எலுமிச்சம்பழம் மரத்தோட விதையை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா முதல் பலன் எப்போ எடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருக்கும் பழம், வந்து இனிப்பா இருக்குமா புளிப்பா இருக்குமா எப்படி இருக்கும் தெரியுமா? பலாமரம் மாமரம் இதெல்லாம் நட்டு வைக்கிறோம், இது எப்ப பலன் கொடுக்கும், எந்த காலத்துல பலன் கொடுக்கும், எப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பலன் கொடுக்கும்னு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. எவ்வளவு ஈல்டு கொடுக்கும் தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கர்த்தாவும், கர்மத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்த்தாக்கும் தேசகால நிமித்த விசேஷ அனபிஜத்வார், நமக்கு தெரியவே தெரியாது எந்த தேசத்துல எந்த காலத்துல எந்த நிமித்தத்தை வச்சுக்கிட்டு எந்த விசேஷமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இங்க கிரிவலம் போறாங்க, கிரி பிரதட்சணம் போறவங்க நிறைய, நம்ம பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா விதவிதமான மனிதர். நான் இப்ப போறதே இல்லை, முன்னாடிலாம் போயிட்டு இருந்தேன் ரெகுலரா. இப்ப வந்து பௌர்ணமி அன்னைக்கு கூட்டத்துக்குள்ளார போறதே இல்லை. நம்ம போய் பார்த்தாதான் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்தர்கள் இருக்காங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திர பாராயணம் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா மலையை சுத்தி நல்ல பக்தியோட வந்து, ஒரு குரூப் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில இங்க இருக்க பெண்கள்லாம் இருக்காங்க, ஒரு 5-6 பேர் ரமணாசிரமத்தை சார்ந்த ஸ்திரீகள்லாம் இருக்காங்க, ஐயோ நல்ல நிஷ்டையோட இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணிக்கு போற ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5-6 பேர் இருக்காங்க. காலையில 3 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு கிரிவலத்துக்கு போயிட்டு 6 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுடுவாங்க. 3 மணில இருந்து வரிசையா ஆரம்பிச்சு 4 மணி 5 மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துருவாங்க. டெய்லி பண்றவங்க இருக்காங்க. மௌனமா வந்து பாத்தீங்கன்னா கிரிவலத்தை பண்ணிட்டு வந்துருவாங்க ஆத்ம சிந்தனையோட. சில பேர் ஸ்தோத்திர பாராயணம் பண்ணிக்கிட்டே வந்துருவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவாரம் திருவாச்சகம் படிச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்த ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா தேவார திருவாச்சகத்தை வந்து பாத்தீங்கன்னா தலையில கட்டி வச்சுட்டு கிரி பிரதட்சணம் பண்றாங்க. சிவனடியார்கள் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தூப்பத்தை காட்டிக்கிட்டே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மலையை சுத்தி வர்றவர் பார்த்திருக்கேன். சில பேர் உருளு தண்டம் போறவர் ரெகுலரா போயிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டியோ பண்றாரு. மொத்த கிரிவலத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா படுத்து உருண்டே பண்றாரு. யோசிச்சு பார்த்தா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா தலைகீழா பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச அம்மா இன்னைக்குதான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த அம்மா சொல்லுது 1008 கிரிவலம் பண்ணிருக்கேன், இப்போ 934 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப ஒருத்தர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா நான் 3 மாசமா பண்றேன், 4 மாசமா பண்றேன் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் விதவிதமா. சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்துக்குள்ளார போனீங்க அப்படின்னா நிறைய நொறுக்கு தீனி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போற வழியெல்லாம் அங்கங்க மாடு மாதிரி மேய்ச்சிக்கிட்டே கிரிவலம் பண்ணிட்டு வரவர். அப்ப நியமமா போறவங்கள்லயே வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் தானம் கொடுத்துக்கிட்டே போறாங்க, அது மாதிரிலாம் இருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கதை பேசி, ஊர் கதை, உலகத்து கதையெல்லாம் பேசிட்டு போறவங்க. அப்ப என்னெல்லாம் நாங்கெல்லாம் போனோம் அப்படின்னா, என் கூட யாராவது வந்தாங்கன்னா நிறைய ஆத்ம விசாரத்தோட நிறைய டவுட் எல்லாம் கேட்பாங்க. என் கூட கிரிவலம் பண்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, போகும்போதே சத்சங்கமாவே போயிட்டு வந்துடும். நம்ம போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது, கிரிவலம் முடிச்சுட்டு வந்துடும். சாமி போனதே தெரியலையே சாமி அப்படின்னு. ஏன்னா ஆத்ம விசாரத்தோட போயிட்டு வந்துடும். கால்வழி தெரியாது, ஒன்னும் தெரியாது, அது மாதிரி. அப்ப விதவிதமா ஒரே கர்மம், கிரி பிரதட்சிணம்ன்றது ஒரே கர்மா,
இந்த ஒரே கர்மாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்றோம். நமக்கு தெரியுமா, பண்றவங்களுக்கு தெரியுமா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு? தெரியாது. என்ன விசேஷமான பலன், எந்த விதமா கர்மத்தை பண்ணுனா, ஆத்ம விசாரத்தோட பண்ணிட்டு வந்தா என்ன பலன் கிடைக்கும், ஸ்தோத்திர பாராயணம் பண்ணிக்கிட்டே வந்தா என்ன பலன் கிடைக்கும், ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டே நமசிவாய மந்திர ஜபம் பண்ணிட்டே வந்தா என்ன பலன் கிடைக்கும், இல்ல பாத்தீங்கன்னா தானம் கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே பண்ணா என்ன கிடைக்கும், ஊர் கதை பேசிட்டு பண்ணா என்ன கிடைக்கும். ஒரே கர்மா, ஆனா எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? இது எல்லாம் பாத்தீங்கன்னா எந்தெந்த விதமான ஸ்பெஷல் பலன்களை கொடுக்கும் நமக்கு தெரியுமா? தெரியாது. எந்த தேசத்துல பலன் கொடுக்கும் சுத்துறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எந்த காலத்துல கொடுக்கும் தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த பலன் ஒரு கிரி பிரதட்சிணம் பண்றது பாத்தீங்கன்னா எந்த காலத்துல எந்த தேசத்துல எந்த விதமான நிமித்தத்தை வச்சுக்கிட்டு எந்த விதமான ஸ்பெஷலான கர்ம பலனை கொடுக்கும் என்பது கர்த்தாக்கு தெரியாது. அதான் இங்க சொல்றது விசேஷ அனபிஜ்ஞத்வாத். இது மாதிரி விசேஷங்களை அறியாதவனாக கர்த்தா இருக்கின்றான். கர்மம் பண்றவங்க யாருக்குமே தெரியாது. பெரியவங்க சொன்னாங்க பண்ற, குருமார்கள் சொல்றாங்க பண்ற, சாதுக்கள் சொல்றாங்க கிரி பிரதட்சணம் பண்ணுங்க பண்றோம், இவ்வளவுதான். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதையும் வாயில போடவே மாட்டாங்க. இப்ப என்னோட சிஷர்களா இருக்காங்க, நேரம் சுத்திட்டு வந்துருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாயில ஏதாவது போடுறவங்களா இருக்காங்க நிறைய பேர். நடுவில் பாத்தீங்கன்னா எதுவும் வாயில சாப்பிடவே கூடாது அப்படின்னு நியமமா இருக்கிறவங்க. அப்ப அது மாதிரி நியமமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களோட பலன் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா புண்ணியம் கிடைக்கும் தெரியும். நிஷ்காமியமா பண்ணா பாத்தீங்கன்னா அந்த கர்ண சுத்தி கிடைக்கும், பலன் கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா என்ன பலன் எப்ப கிடைக்கும் தெரியாது. அது மட்டும் இல்ல, எதிஹி கர்த்தா, ஒருவேளை கர்த்தா தேச விசேஷ அபிஜ்ஞா சன்னு, ஒருத்தனுக்கு தெரியுது ஒரு கர்மா ஒரு காலத்துல ஒரு தேசத்துல பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த கர்த்தாக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நமக்கே நம்ம ஒரு கர்மா பண்ணிட்டு இந்த பலன் இந்த தேசத்துல இந்த காலத்துல கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, சன்னு அவ்வாறு தெரிந்தவனாக இருந்து கொண்டு சுவாதந்திரியேன கர்ம நியுஞ்சியாத், அவன் சுதந்திரமா அவன் நினைக்கிறான் கர்மத்தோட பலனை பாத்தீங்கன்னா நியோகம் பண்றான், பிரவருத்தி பண்ண வைக்கிறான். எப்படி அப்ப நான் ததோ அது மாதிரி பண்றான், ஏ கர்மா எனக்கு பலன் கொடு, நான் பண்ணல. அவன் சொல்றான் நான் பாத்தீங்கன்னா போன வாரம் கர்மா பண்ணியிருக்கேன், அந்த கர்மத்தோட பலன் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு, அந்த கர்மத்தோட பலன் இந்த தேசத்துல இந்த காலத்துல இப்போ எனக்கு நடக்க போகுது, ஏ கர்மா பலன் கொடு அப்படின்னு இவனே கர்மத்திலிருந்து பலனை எடுத்துப்பான்னு வச்சுக்குங்க. இவன் தானே கர்த்தாவா இருந்தான். கர்த்தாவா இருந்து கர்மத்தை பண்ணினவனுக்கு அதோடைய பலனை அடைவதிலும் ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படின்னா, கர்த்தா சுதந்திரக எந்த விஷயத்துல தெரியுங்களா? எந்த விஷயத்துல? கர்மா பண்றதுல மட்டும். நான் இன்னைக்கு 48 ஸ்லோகம் படிச்சிருக்கேன். கர்ம யோகத்தோட முக்கியமான ஸ்லோகம் கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன சொல்லிருக்கமா? கர்மா பண்றதுல மட்டும்தான் உனக்கு சாய்ஸ் இருக்கு. பண்ணலாம் கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் வா சுதந்திரஹா. கர்த்தா சுதந்திரமானவன். எதுல? ஒரு கர்மத்தை பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், வேற ஒரு கர்மா பண்ணலாம். கிளாஸ்க்கு வரலாம், உங்க சாய்ஸ். கிளாஸ்க்கு வராமலும் இருக்கலாம், உங்க சாய்ஸ். கிளாஸுக்கு வராம வேற எதையாவது பண்ணலாம், உங்க சாய்ஸ். இருக்கா இல்லையா? இருக்கே. ஆனா பாத்தீங்கன்னா இதோட பலன்ல உங்களுக்கு சாய்ஸ் இருக்கா? எனக்கு இந்த பலன் வேணும், இப்ப வேணும் சாமி, நாளைக்கே எனக்கு பலன் வேணும் சாமி, இல்ல ஒரு வாரம் கழிச்சு நான் எடுத்துக்கிறேன் சாமி, இல்ல ஒரு மாசம் கழிச்சு நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் சாமி, நம்ம சொல்ல முடியுமா? நமக்கு சொல்ல முடியாது. அப்ப நமக்கு இருக்கிற சாய்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் கர்மம் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய கர்ம பலன் நம்மளால ஸ்வீகாரம் பண்ண முடியாது. ஒருவேளை கர்மாவோட பலன் நம்ம சுதந்திரமா எடுத்துக்க முடியும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ததோ அனிஷ்ட பலசிய அப்பிரயோக்தாசியாத். அப்ப ஒருவேளை நமக்கு சுதந்திரம் கர்ம பலன்ல இருந்துச்சுன்னு வச்சுங்க, யாராவது கெட்டதை விரும்புவானா? இப்ப வரப்போகுது குரு பெயர்ச்சி வரப்போகுது. குரு பெயர்ச்சியில ஏகப்பட்ட பேர் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம், ஐயோ என்ன விபரீதமா நடக்க போதா இல்ல சாதகமா நடக்க போதா அப்படின்னு. யாராவது கர்ம பலன்ல உங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, யாராவது துக்க பலன்களை அனிஷ்ட பலன்களை நம்ம ஸ்வீகாரம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல. எனக்கு கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல கோடிக்கணக்கான கர்மம் நம்ம தான் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்மத்திலேயே நிறைய பலன்களை நம்ம பண்ணியிருக்கோம். நம்மள வாலண்டியரா போய் எனக்கு தலைவலி வரட்டும், மைக்ரைன் வரட்டும் எனக்கு சொல்லுவோமா?
எனக்கு வந்து த்ரோட் பெயின் வரட்டும், எனக்கு வந்து சுகர் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஆகட்டும், எனக்கு சுகர் வந்து ஹை ஆகட்டும், என்னோட வெயிட் லாஸ் ரொம்ப ஆகட்டும், எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகட்டும், எனக்கு ரொம்ப பெயின் எடுக்கட்டும், உடம்பெல்லாம் பெயின் ஆகட்டும், எனக்கு தூக்கம் வராமல் இருக்கட்டும், இது மாதிரி எவனாவது எனக்கு லாஸ் வரட்டும், எனக்கு அபமானம் வரட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்பானா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன்ல வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்டா இருக்கிற துக்கம் தரக்கூடியதை நம்ம செலக்ட் பண்ணுவோமா? அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தோட பலன் கர்த்தாக்கு அதீனம் இல்லை, கர்த்தாக்கு உட்பட்டதாக கர்ம பலன் இல்லை. அவனுக்கு கர்மா பண்ண முடியும், சுதந்திரமா பண்ண முடியும். ஆனா கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான தேசத்துல, எனக்கு தேவையான காலத்துல, எனக்கு ஏதோ நிமித்தம் அவசியம் தேவைப்படுற நிமித்தத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த பலனை அடைய முடியுமான்னு கேட்டா அடைய முடியாது. சொல்ல பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு வசனம் சொல்லுவோம். தொடர்ந்து கெட்டதே நடந்துகிட்டு இருக்கோம். அவன் நினைப்பான் ஏதாவது மாற்றம் நடந்துடும், ஜோசியிட்ட போவான், அங்க போவான், இங்க போவான், ஆனாலும் அடி விழுந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தப்பிக்கலாம்னு நினைச்சா கூட தப்பிக்க முடியாது, வெளியிலேயே வர முடியாம இருக்கும். நிறைய பேருக்கு அன்வான்டா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் விரும்பாம இருக்கிறதெல்லாம் வந்து வந்து மேல 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 விழும். பட்டக்காலிலே படும் நம்ம சொல்றது, திரும்ப திரும்ப அடி விழுந்துகிட்டே இருக்கு. நான் சுத்தி சுத்தி பாக்குறேன், ஏதாவது ஒரு மருந்து கொடுத்துட்டு இருப்போம், அவனுக்கு அப்பதான் ஒரு சுகமாயிருக்கும். 2 நாள் கழிச்சு வந்து கால் அடிபடும். கால் அடிபட்டு அவனுக்கு மருந்து கொடுத்து அந்த கால் அடிபட்டதுக்கு அப்புறம் கை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃப்ராக்சர் ஆகும். கை ஃப்ராக்சர் ஆகி சரியாச்சு அப்படின்னும் போது ஒரு ஃபீவர் வரும். ஃபீவர் தான் சரியாயிடுச்சு அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு அம்மா இங்க ஒன்று இருக்கு. ஐயோ அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்து 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 ட்ரீட்மெண்ட் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி பண்ணி நான் ரொம்ப அழுத்து போயிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே எப்ப பார்த்தாலும் சாமி அப்படின்னு இப்போ ஈவினிங் போனேன்னாவே அந்த அம்மா வரும், சாமி இப்படி ஆகி போச்சு சாமி. நான் தான் நினைப்பேன், ஐயோ இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடிவே இல்லையா அப்படி திரும்ப திரும்ப அடி விழுந்துகிட்டே இருக்கு. யாராவது வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு பலன் மேல சாய்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது அனிஷ்ட பலன்களை நம்ம எடுத்துப்போம். அப்ப நமக்கு எல்லாம் நடக்குதே, கெட்டதா நடக்குது சாமி, ஒண்ணுமே தடுக்க முடியல சாமி. நம்மளே சொல்றோம்ல, தடுக்கவே முடியல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்லெஸ்ஸா ஆயிடும். கர்மம் பண்றதுக்குள்ள சாய்ஸ் இருக்கு, கர்ம பலன்ல வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, நச்ச நிர்நிமித்தம் தத்து அனிச்சயா ஆத்ம சமவேதம் தத்து சர்மவத்து விகரோத்தி கர்ம. அது மட்டும் இல்ல, நிர்நிமித்தம் தத்து. இந்த நிர்நிமித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவோட வந்து பாத்தீங்கன்னா வேற நிமித்தமே இல்லாம அந்த கர்மாவானது கர்த்தாவோட இச்சை இல்லாமலேயே. இப்ப முதல்ல கர்மாவை நெகேட் பண்ணிட்டோம், 2வது கர்த்தாக்கும் இதுல ஹோல்டு இல்லைன்னு நிர்ணயம் பண்றோம். இந்த கர்த்தாவோடு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம நிர்நிமித்தம், எந்த ஒரு நிமித்தமும் இல்லாமல் கர்த்தாவோட வந்து பாத்தீங்கன்னா அனிச்சயம், கர்த்தாக்கு இச்சை இல்லாமலேயே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மமானது வந்து ஆத்ம சமவேதம் தத்து. இந்த ஜீவாத்மாவோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட எப்படி சம்பந்தம் இருக்கு? நித்தியம் இருக்கா? எப்போ நான் எது வரைக்கும் இருக்கணும் அது வரைக்கும் இந்த ஸ்கின் என்னோட இருக்குமா? ஸ்கின்னும் தனித்தனியா இருக்கா இல்ல ஒன்னா இருக்கா? என்னோட பாடியோட சேர்ந்து இந்த ஸ்கின் எப்படி இருக்கோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மாவோட இந்த கர்மா எப்படி இருக்கும் அப்படின்னா நித்திய சம்பந்தத்தை உடையதா. சமவேதம்ன்றதுக்கு அர்த்தம் சமவாய சம்பந்தம்னு அர்த்தம். நித்தியம் சம்பந்தத்தை உடையதா கர்த்தாவோட இருந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிச்சையா சொந்தமா அதுவே பலன் கொடுக்கும் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அது பொருந்தாது அப்படின்னு முடிச்சதுக்கு பிறகு அடுத்த பேராகிராஃப் 502 ஆரம்பிக்கிற. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 இதை கேன்சல் பண்ணிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மமே சுதந்திரமாக பலன் கொடுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்மம் என்பது கர்த்தாவிற்கு அதீனமாக இருப்பது சொல்லியாச்சு. ஒரு கர்மா முடிஞ்சு போயிரும், ஒன்ன முடிச்சோன அது வேற ஒரு தேசத்துல வேற ஒரு காலத்துல பலன் கொடுக்கிற சாமர்த்தியம் அதுக்கு இல்லை, முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து கர்த்தாக்கு அதீனமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தாக்கு வந்து கர்மத்தை பண்றதுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா கர்ம பலன் வந்து எப்போ ஒரு கர்மத்தோட பலன் எந்த தேசத்துல எந்த காலத்துல விளையும் அப்படின்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், என்னன்னு கேட்டீங்கன்னா சாமி அப்போ கர்மத்துல நமக்கு எந்த பலன் மேல ஆசை இல்லையா அப்படின்னா யோக சூத்திரத்துல படிக்க போறோம். யோக சூத்திரத்துல பிரதானமான வந்து பாத்தீங்கன்னா
திருஷ்ட ஜென்ம வேதனீயம், அதிர்ஷ்ட ஜென்ம வேதனீயம்னு ஒரு ஒரு சூத்திரத்து மூலமா சொல்றாரு. கர்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுக்கறது, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வேறு காலத்துல வேற வேற ஜென்மங்கள பலன் கொடுக்கறதுன்னு இருக்கு. அங்க வந்து வியாச பாஷ்யம் வந்து அந்த சூத்திரத்துக்கு நம்ம படிக்க போறோம். கர்மா தியரி. கர்மா தியரின்னு எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா கேன உபனிஷத்துல இந்த ஏரியாவை எடுத்துங்க. நீங்க நோட் பண்ணிக்கணும். கர்மா தியரி எங்கெல்லாம் படிக்கணுமோ பகவத்கீதையில 3வது சாப்டர்ல படிக்க போறோம். 3:33 இருந்து 3:39 வரைக்கும் படிக்க போறோம் பாஷ்யத்துல. அதுக்கப்புறம் இங்க வந்து படிக்கிறோம். கர்மா தியரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி யோக சூத்திரத்துல படிக்க போறோம். அப்ப இதெல்லாத்தையும் ஒண்ணு கொண்டு கூட்டி நம்ம அர்த்தம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். அந்த இடத்துல வியாச பாஷ்யத்துல சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியரா, ரொம்ப கிளியரா சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே யாருக்காவது பலன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே நல்ல ரிஷிமார்களுக்கும் முனிவர்களுக்கும் சாதுக்களுக்கும் குருமார்களுக்கும் முடியாதவங்க நீடி பெர்சனுக்கும் உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இல்லை, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க, அதே மாதிரி ஹேண்டிகேப்டா இருக்காங்க, இது மாதிரி முடியாதவங்க, பயந்து போயிருக்காங்க, சில பேர் ரோகிகளா இருக்காங்க, இது மாதிரி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாது ஜனங்களுக்கெல்லாம் நீங்க சேவை பண்றீங்க அப்படின்னா அந்த பலன் இந்த ஜென்மத்திலேயே கிடைச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குருமார்களுக்கோ இல்ல வந்து சாது ஜனங்களுக்கோ இல்ல வந்து நீடி பெர்சனுக்கோ பயந்தவங்களுக்கோ இல்ல வந்து முடியாதவர்களுக்கோ இயலாமையில இருக்கிறவங்களுக்கோ நீங்க ஏதாவது ஒரு அபகாரம் பண்றீங்க அப்படின்னா அந்த பாப்பம் இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு என்ன பண்ணும், பனிஷ் பண்ணும், கொடுக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ட ஜென்ம வேதனீயம்னு பேர். இந்த ஜென்மத்திலேயே பலன் குடிக்கக்கூடிய கர்மங்கள். அது மட்டும் இல்லாம மற்ற கர்மங்கள் நம்ம நிறைய கர்மாக்கள் பண்றோம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீரியமா இல்லை. இதை பத்திலாம் ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். எந்த கர்மத்தை ரொம்ப வீரியமா பண்றோமோ அந்த கர்மம் இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுக்கும். வீரியமா பண்ணணும். உங்களுக்கு வீரியம் இல்லாம பண்ணோம் அப்படின்னா பலன் கொடுக்கறது இருக்காது. ஆனால் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை வந்து நீங்க தீர்மானிக்க முடியாது. கர்த்தாக்கு அதீனம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. அப்ப பூர்வபக்ஷி என்ன சொல்லியிருக்கான்? யாரு பூர்வபக்ஷி? பூர்வ மீமாம்சகன். பூர்வ மீமாம்சனுக்கு என்ன சொன்னா கர்மமே பலன் கொடுக்கும் சொன்னா அதை அடிச்சு உடைச்சாச்சு. கர்மம் ஜடமாக இருப்பதால் அப்படின்னு சொல்லி கர்த்தாக்கு அதீனம் அதுவும் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் க்ஷணிக்க விஞ்ஞானவாதம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இதை நம்ம டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். இந்த சாஸ்திரார்த்தம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா இது எதுக்காக போகுது? அபிமான நாசத்துக்காக போகுது இந்த ஸ்டோரி. இதுக்கப்புறம் வந்து ஸ்டோரிக்குள்ளார போறோம். நாம் பண்ண நமக்குள்ளார அகங்காரம் இருக்குல்ல, நான் பண்றேன், நான் செய்யறேன், நான் பலன் அடைகிறேன் அப்படின்னு ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. நீங்க என்னதான் பண்ணினாலும் பின்னாடி ஒருத்தர் இருக்கணும், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கணும். ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது. இதுதான் நிரூபணம். அப்ப கர்மம் சுதந்திரமா பலன் கொடுக்காது. அதே மாதிரி நமக்கும் சாய்ஸ் இல்லவே இல்லை. அப்ப ஒவ்வொன்னா வரப்போறோம். இதுவா க்ஷணிக்க விஞ்ஞானவாதம் என்ன பண்ணுது நாளைக்கு பார்ப்போம். ஹரிஓம். 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 சொல்லுங்கம்மா. ஆமா இல்ல இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களா கர்மா தியரி பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் இது இருக்கோ உடனே வந்து பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். ஏன்னா இது ஃபுல்லா விசாரம் பண்ண போறோம். இப்ப நான் சொன்னதெல்லாம் விசாரம் பண்ண போறோம். இப்ப நீங்க கேட்கறதெல்லாம் விசாரம் வரப்போகுது. இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மா தியரி ஃபுல்லா முடியட்டும். நீங்க யாருக்கெல்லாம் என்ன சந்தேகம் கர்மா தியரி வருதோ அது எல்லாத்தையும் சந்தேகம்னு போட்டு எழுதி வைங்க. முடியும் போது எல்லாத்தையும் கேளுங்க, வரிசையா ஒவ்வொன்றா கேளுங்க. நான் ஆன்சர் ஃபுல்லா பண்றேன். ஒருவேளை நான் சொல்றதே வந்துடும் உங்களுக்கு. சங்கரர் வந்து விசாரம் எல்லாத்தையும் பண்ண போறார், அதெல்லாம் வந்துட போகுது. திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன் இதெல்லாத்தையும் பேச போறார். வெயிட் பண்ணு.